ஆமா. உங்களுக்கு முத கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவோ, அதுல தான் உங்க கேரியர மேக்ஸிமம் உருவாக்குவீங்க. அப்போ ஓகே. உங்களுக்கு எஸ்இஓல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, உங்க கேரியர் ஃபுல்லா எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் அந்த ரேஞ்சுல போயிடும். ம். அந்த எஸ்இஓ வேலைக்கு போற ஒரு கம்பெனில உங்களுக்கு Google Ads பத்தியோ, Facebook Ads பத்தியோ எதுவுமே செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆமா. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ம். புரியுதுங்களா? ஹார்ட் டாக்டரா போன நீங்க கண்டிப்பா. லங்ஸ பத்தி என்னைக்கு படிக்க போறீங்க? எதுக்கு தேவைப்பட போகுது? ஆமா. உண்மையிலேயே. அதே மாரி ஆமா. ஒரு 20 ப்ரொஃபைலுக்கு மேல நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல உருவாகலாம். ஓகே. அந்த 20 ப்ரொஃபைலுமே நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டா, நீங்க சுயமா கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த 20 ப்ரொஃபைல் நீங்க செய்யலாம். பண்ணலாம். இப்ப என்னைய எடுத்துக்கங்க. நான் ட்ரெய்னிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சோசியல் ஆமா. மீடியா மார்க்கெட்டிங்கும் தெரியணும். எனக்கு இமெயில் மார்க்கெட்டிங்கும் தெரியணும். எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் தெரியணும். தெரியணும். Google ஆமா. லோக்கல் பிசினஸ் எஸ்இஓவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி ஓகே குளோபல் சார். எஸ்இஓவும் தெரிஞ்சிருக்கணும். கன்டென்ட் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும். இமேஜ் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சா கன்வெர்ட் தான் பண்ண நம்ம தெரிஞ்சிருக்கணும். ம். அப்ப என் பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு எனக்கு இதான் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார்.